My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் MBBS BDS படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கலாம். ஒன்று அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அல்லது தனியார் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்லையோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லையோ அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையோ சேர்ந்து படிக்கலாம். மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இல்லைனா NRI லேப்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவில் கேரளாவில் நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா கூட கேரளாவில் ஒரு புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஒரு வேலை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேரளாவில் நமக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு இனிஷியலாக ஆக்சுவலாக நீட் எக்ஸாமினேஷன் நடப்பதற்கு முன்பதாகவே நமக்கு கேரளாவில் கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தாங்க. கீம் 2024 KEAM 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதுவரை கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேருவதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய காலேஜஸில் சேரலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அவ்வளோ தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு டயலமா இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேரளாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன். நீங்கள் நமக்கு ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேரளாவுக்கும் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி யூ கேன் ரிஜிஸ்டர். KEAM நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதனுடைய வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஆல்ரெடி நான் போன தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இது வரைக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது செகண்ட் சான்ஸாக இருக்குது. இதே மாதிரி கர்நாடகாலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் KEA ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அவங்க நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் வில் கிவ் யூ 3 more days ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சோஃபார் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகலை கர்நாடகாவில். பட் கேரளாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. வருகிற ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. இதுவரை நீங்கள் கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இந்த மாதிரியான கவுன்சிலிங் அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும். அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் இதே மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனை சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீக்கெண்டில் அல்லது அடுத்த வாரத்தில் நமக்கு இந்த கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டிலேருந்து வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இதுவரை நீங்கள் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கேரளா இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் செப்பரேட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே கவுன்சிலிங் மூலமாகத்தான் சீட் அப்படிங்கிறது அலாட் பண்ணுறாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.